இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா Redmi Note Pro உடைய backlight section பார்ப்போம். பொதுவா backlight sectionோட யூசேஜ் என்ன அப்படினு சொன்னா நமக்கு வந்து டிஸ்ப்ளேக்கு லைட் கொடுக்கிறது வந்து அதோட மெயினான ரோல். இதுல வந்து மேஜரா வந்து நான் என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா VPH பவர்னு யூஸ் பண்ணிருக்காங்க. VPH பவர்னா என்ன அப்படினு சொன்னா சார்ஜிங் ஐசில இருந்து டெலிவர் பண்ணக்கூடிய வோல்டேஜ், அதாவது சார்ஜிங் ஐசியோட அவுட்புட்டை தான் VPH பவர்னு சொல்றோம். இது பாத்தீங்கன்னா VPH பவர், அதாவது வோல்டேஜ் ஃபேஸ் பவர்னு சொல்றோம். 3.7 வோல்ட் இது 3.7 வோல்ட். அண்ட் வந்து இந்த 3.7 வோல்ட் தான் நமக்கு வந்து இங்க Redmi 5 Note Proக்கு போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் பாருங்க, VPH பவர் சார்ஜிங் ஐசில இருந்து வருது, சார்ஜிங் ஐசில இருந்து வருது. இதில் 2 பவர் ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நோட் ப்ரோவில் 2 பவர் ஐசி, இது ஒரு பவர் ஐசி, நிறைய காயில் இருக்கு, ப்ளஸ் இங்கே ஒரு பவர் ஐசி இருக்கு, 2 காயில் இருக்கு. சரிங்களா? சாரி, 2 பவர் ஐசி இருக்கு. இதை வந்து என்ன சொல்லுவோம்னா சார்ஜிங் ஐசி ப்ளஸ் பவர் ஐசின்னு சொல்லுவோம். இது வந்து பவர் ஐசி ப்ளஸ் பேக்லைட் ஐசின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம எல்சிடி லைட்டுக்கு போவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா VPH பவர் லைன் வந்து உள்ளே வருது, காயில். ஸோ இது வந்து என்னத்துக்காக VPH பவர் காயில் கொடுத்துருக்காங்கன்னா, காயில் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியை ஜென்ரேட் ஆகும், கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் ஆகும், சுவிட்சிங் பவர் சப்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த பவர் சப்ளை ஜென்ரேட் ஆகி வரும்பொழுது இங்கே நிறைய பல்ஸ் இருக்கும், பல்ஸாக தான் இருக்கும். இதை வந்து த்ரூ த டயோடில் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி, இந்த டயோட்லேருந்து நமக்கு VREG வோல்டேஜ் ரெகுலேட்டர் LED ஆனோட்னா பாசிட்டிவ் வோல்டேஜ் 16வது பின்னுக்கு கொடுத்துருக்காங்க. 18th அண்ட் 19th வந்து என்னன்னு பார்த்தா சிங்க் 1 சிங்க் 2ன்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் சப்ளை, ஒரு பாசிட்டிவ் சப்ளை, 2 நெகட்டிவ் சப்ளை இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா LCM PWM சொல்லுவாங்க, பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லுவாங்க, CABCன்னு இது சொல்லியிருக்காங்க, சிக்னல் பேர். இதோட வேரியேஷன் என்னன்னா சடன் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது யூஸ் ஆகுது. இது எல்லாமே கனெக்டரில் கனெக்ட் ஆகும். நம்ம இதில் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி இதோட அவுட்புட்டை நம்ம எடுத்துப்போம். இப்போ இதில் ஏதாவது ஃபால்ட் அப்படின்னு சொன்னால் இந்த கனெக்டருடைய டயோடு வேல்யூவை செக் பண்ணணும். டயோட வேல்யூ நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக அதை செக் பண்ணி காமிச்சிருப்போம். டயோடோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், ஓப்பனாகவும் இருக்கக்கூடாது, ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது. 1000 ஓம்ஸுக்கு மேலே இருந்ததுன்னா ஓப்பன் சொல்லுவோம். இப்போ 100 ஓம்ஸ் இல்லை 50 ஓம்ஸுக்கு கீழே இருந்ததுன்னா அது ஷார்ட்டு இல்லைன்னா கரண்ட் லீக்குன்னு சொல்லுவோம். ஸோ அப்போது இந்த செக்ஷன் ஃபால்ட்டான மொபைலில் என்ன ஆகும்னு சொன்னால் மொபைல் வந்து ஆனே ஆகாது. சம்டைம்ஸில் ஐசி மட்டும் ஃபால்ட் இருக்கும், ஐசி நாட் ஒர்க்கிங்கில் இருக்கும். அந்த டைமில் நம்ம ரீபால் பண்ணி கூட வச்சு பார்க்கலாம். சரிங்களா? ரீபால் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் டயோடு இல்லை ஐசி ஏதாவது ஷார்ட் ஆச்சுன்னா போர்டே ஆன் ஆகாது. 2 ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். அதாவது டெட் கண்டிஷனும் வரும், அதே டைமில் டிஸ்பிளேயில் லைட்டையும் வராது. இந்த 2 ப்ராப்ளமும் இதில் இருக்கும். நோட் ப்ரோடைய அந்த கெப்பாசிட்டி காமிங்க, VPH பவர் காமிங்க. VPH பவர் கண்டினியூ வருதா? கண்டினியூ வருது, அதான் VPH பவர். பக்கத்தில் TVS டயோடு, அதாவது ப்ரொடெக்ஷன் டயோடு இருக்குது. 3.7 வோல்ட் வந்து பேக்லைட் ஐசிக்கு வருது. 2 பவர் ஐசி இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு பவர் ஐசியில் பவர் ஐசி ப்ளஸ் சார்ஜிங் ஐசி, இன்னொன்று வந்து பவர் ஐசி ப்ளஸ் பேக்லைட் ஐசி கொடுத்துருக்காங்க. சரியா? VPH பவர் வருது, இது பல்ஸு, அதுலேருந்து டயோடுக்கு போகுது. டயோடுக்கு கண்ணுடி காமிங்க, டயோடுக்கு கண்ணுடி காமிங்க. அதாவது அந்த முனையில் வைக்கக்கூடாது, இந்த முனையில் வைங்க. இந்த முனையிலேருந்து காயில் கண்ணுட்டி வைங்க, காயில் பக்கத்தில் வைங்க, காயில் பக்கத்தில் வைங்க. பஜர் வருதா? இப்போது இந்த டயோடு போகுது, இந்த டயோடை தாண்டி கெப்பாசிட்டருக்கு போகுது. அங்கேருந்து பார்க்கக்கூடாதுல்ல, அந்த ஆப்போசிட்டில் பக்கத்தில் வச்சு கண்ணுட்டி வருதா? ஸோ இதில் கண்ணுட்டி வருது. அதுக்கு இடையில வேல்யூ வருது பாருங்கள், டயோடை செக் பண்ணுங்கள், என்ன வேல்யூ வருது பாருங்கள். டயோடோடைய வேல்யூ கரெக்டாக இருக்கணும். டயோடு ஏதாவது ஷார்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு போர்டு ஆனே ஆகாது. ஸோ பேக்லைட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரியா? ஏன்னா டிஸ்பிளே கீழே போட்டு உடையுது, அப்படிலாம் பண்ணும்பொழுது நமக்கு வேல்யூ வராது. சரியா? டயட் மோடில் இருக்கா? பஸர் மோடில் இருந்தால் வராது. டயட் மோடில் ஃபார்வேர்டு இது ஏதாவது ஷார்ட் ஆச்சுன்னா பஸர் தான் வரும். 180 ஓம்ஸ் வருது இல்லை? ரைட்டு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து இல்லை முதல்ல வந்து இதில் வைங்க, அதை டயட் மோடில் வைங்க, ரெட்டை கிரவுண்டில் வச்சுட்டு எத்தனாவது பின் பார்க்க போகிறீங்க? சிங்க் 2, LED சிங்க் 2 வந்து 605 ஓம்ஸ் வருது. அடுத்தது சிங்க் 1 என்ன வேல்யூ வரணும்? அதே வேல்யூ. அப்போ அதில் எதுவும் ஷார்ட்டும் கிடையாது, ஓப்பனும் கிடையாது. அடுத்தது 16th பின், அதில் என்ன வரும்? VREG, அதாவது இதுதான் பாசிட்டிவ் வோல்டேஜ், மீதி உள்ள 2 வந்து நெகட்டிவ் வோல்டேஜ். அடுத்தது
11th பின் பார்க்கணும். 11th பின் பாருங்க. 11th பின்னா ஓம்ஸ் காமிக்குது. 480 ohms வருது. ஆமா, அதாவது இது ccnp ஆமா, இது PWM ஓட யூசேஜ் என்னன்னா ஆட்டோ பிரைட்னஸ் ஆகும். ஸோ இருட்டெல்லாம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ பிரைட்னஸ் ரைஸ் ஆகுதுல்ல, அதுதான் அந்த வேலையை செய்யுது தான். ஸோ இப்போ நம்ம இந்த பேக்லைட் செக்ஷன் ஒர்க் ஆகலைன்னா என்ன ஃபால்ட் வரும் அப்படின்னு சொன்னால், எந்த டிஸ்பிளே மாற்றினாலும் ஒர்க் ஆகாது. இது ஐசி ஃபால்ட்டுனா ஓகே, பட் ஷார்ட் ஆச்சுன்னா போர்டு டெட் ஆகிடும். போர்டும் ஆன் ஆகாது. ஷார்ட் ஆகலை, ஐசி ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே எது மாற்றினாலும் வராது. ஸோ இதுதான் இதோடைய இப்படி ஃபால்ட்டு பார்க்குறது இதுதான். ஸோ நம்ம டயோடு மோடில் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டரை வச்சு நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும். கனெக்டரை வச்சு இந்த பின்னில் பார்த்தா ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்றது தெரியும். ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 1000 ohmஸும் வரக்கூடாது, அதே நேரத்தில் 0, 10 ohms அது போலையும் வரக்கூடாது. ஷார்ட்டாக வரக்கூடாது, ஓப்பனாக வரக்கூடாது. ஆவரேஜ் வேல்யூ வந்து 400 to 600 ohms வந்ததுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். சம்டைம்ஸில் லோ ohms கொடுத்துருப்பாங்க, அதனால லோ வேல்யூ வரும். சரியா? ரைட், குட்.